இன்றைக்கி ஒரு புதுவிதமான வீடியோ ட்ரை பண்ணி போடலான்ட்டு இருக்கிறேன். இப்போது இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக கரெக்டாக ஒரு 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஓட்டினா பார்சல் பாரிஸுக்குள்ளேயே எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுதுன்ட்டு ஒரு சின்னதாக ஒரு வீடியோ ட்ரை பண்ணலான்னு தான் இருக்கிறேன். இப்போ உனக்கு இது நீ உள்ளே அழகாக ஏசியில் உட்காந்து பார்த்தல, நான் வெயிலில் அவ்வளோ இது கஷ்டப்பட்டுன்னு வரேன். நீ கரெக்டாக போனன்ட்டு எல்லாமே பண்ணனா எனக்கு தான் டைம் வேஸ்ட்டு. ஆமாம் ஆமாம், யூடியூப்பில் வீடியோ போடுவேன். யூடியூப்பில் வீடியோ போடுவேன். அப்படியே நீங்கள் லைட்டாக போனீங்கன்னா நான் அங்கே போய்டுவேன். கொஞ்சம் போகா. காலை வணக்கம். இன்றைக்கி என்ன கிழமை பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. நாள் வந்து மார்ச் 13, டைமு 9:58 ஆகுது. இன்றைக்கி ஒரு புதுவிதமான வீடியோ ட்ரை பண்ணி போடலான்ட்டு இருக்கிறேன். புதுவிதமான இல்லை, நம்ம பண்ணுறதுலேயே ஒரு இதுவாக கொஞ்சம் புதுசாக ஏதோ ஒன்று பண்ணுற மாரி. கரெக்டாக என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ அந்த பாரிஸில் கொஞ்சம் பாரிஸ் சரௌண்டிங்கில் மட்டும் ஓட்டினா ஆர்டருக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுப்பாங்க. இப்போது இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக கரெக்டாக ஒரு 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஓட்டினா பார்சல் பாரிஸுக்குள்ளேயே எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுதுன்ட்டு ஒரு சின்னதாக ஒரு வீடியோ ட்ரை பண்ணலான்னு தான் இருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் என்னென்ன கஷ்டப்படுறேன்ட்டு. ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒன்றும் தெரியாது. அதுக்குள்ளே ஓட்டுறதே கஷ்டம்தான். முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா வீடியோ கவர் பண்ண பார்க்குறேன். ஏன்னா உள்ளுக்குள்ளேயே ஓட்டுறதுனால எப்படி ஏதுன்ட்டு தெரில. சரிங்களா? இப்போது பாரிஸ்குள்ளே தான் ஓட்டி எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுதுன்ட்டு. ஏன்னா அங்கே கம்மியான கிலோமீட்டருக்கு அதிகமாக தருவாங்க சில நேரத்தில். அதுதான் ட்ரை பண்ணி போடலான்டா அஜித் அப்படின்ட்டு ஒன்று தோணுச்சு. இது ரொம்ப நாளாக தோணிச்சு, இதுதான் டைம் கிடச்சிச்சு. சரி எடுக்கலான்ட்டு போகிறேன். பார்க்கலாம் வாங்க. பெட்ரோல் நேற்றே எல்லாத்துக்கும் போட்டதுனால, நம்ம 800 ரூபாய்க்கு போட்டதுனால பெட்ரோல் போட தேவையில்ல. முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற பெட்ரோல்லே ஓட்டலாம். இப்போ தான் மொத்தம் இதில் வந்து 5 பாயிண்ட் இருக்குது பெட்ரோல். இதில் 5 பாயிண்ட் இருக்குது. 5 பாயிண்டில் இப்போ தான் நேற்று 5 பாயிண்ட்லேருந்து இறங்கியே வந்துக்குது பெட்ரோலோட இது. இன்னும் இருக்குது 4 பாயிண்ட் இருக்குது. 4 பாயிண்ட்னா ஓடும், இன்னும் எவ்வளோ ஓடும். அதுக்கடுத்தது இன்னொன்று சொல்லிடுறேங்க. இதுலேருந்து கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்ரு 4 கிலோமீட்ரு வரைக்கும் வெளியில் போகலாம் பாரிஸ்குள்ளேருந்து. ஏன்னா திடீர்னுட்டு அந்தமாரி ஆர்டரு போடாமல் கூட இருந்துருவானுங்க. ஏன்னா நம்மளால் சொல்ல முடியாது. அனுபவத்தில் சொல்கிறேன். அனுபவத்தில்னா எப்படி சொல்கிறேன்னா, எப்போ எப்படி நடக்கும்னே தெரியாது. நம்ம ஒரு கண்டென்ட் யோசிச்சுன்னு போவோம், போனால் அதுமாரி நடக்கவே நடக்காது. அதனால் நான் இதையும் சொல்லிடுறேன். சின்ன ஆர்டர் போடுவாங்க, அது போடாத பட்சத்தில் ஒரு 3-4 கிலோமீட்டரு கூட எடுத்து ஓட்டினுக்குறாங்க. இப்போ அங்கேருந்து திருப்பி பாரிஸுக்கு எடுத்துன்னு வந்து அப்படியே எடுத்துடுறேன். புரியுதா? அந்தமாரி ஓட்டலாம். ஏன்னா திடீர்னு சொதப்பி விட்ருவாங்க. இது வெறும் இந்த இதுக்குள்ளேயே போடுற மாரி ஆர்டரு ரெகுலராக உயிர்ந்துன்னு இருக்குமான்னு அதுவும் தெரியாது. அதனால் சொல்கிறேன். சரி, நம்ம அங்கே போய்ட்டு உள்ளுக்குள்ளே போய்ட்டு நின்று நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நண்பர்களே, கரெக்டாக இப்போ ஒரு ஆர்டர் எடுத்தேன். ஃபஸ்ட்டு கரெக்டாக 10:17க்கு. பிக்கப் வந்து 1.5 கிலோமீட்டர், ட்ராப் வந்து இருங்க எடுத்துகிட்டு நான் சொல்கிறேன். சரிங்களா? பெரியமேடு டு எலிஃபண்ட் கேட் டு பெரியமேடு அதுமாரி போட்டிருந்தாங்க.
நான் இந்த பாரிஸ்குள்ளேன்னா அந்த சுற்றி இருக்கிற ஒரு ஏரியாலாம் இருக்குல்ல அந்த ஏரியாவுக்கும் கொடுக்குற மாதிரி போடலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளால் ஓட்ட முடியும். இதுக்குள்ளேயே ஓட்டணுன்னா அது வந்து ரேராக தான் போடுறாங்க, டைம் வேஸ்ட் ஆகிடும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே திருப்ப ரிட்டர்ன் வர மாரி அப்படி பார்த்துக்கின்னு இது பண்ணுக்கிறேன். சரிங்களா? சொல்லா 2 ஓடிபி இப்போ நீங்கள் உங்களுக்கு தானே ஃபோன் பண்ணேன். ஆமாம், உங்களுக்கு தான் ஓடிபி வரும். புக் பண்ணவங்கிட்ட பேசிக்கோ. 2.8 நிமிஷம் தாங்க காட்டுது. ஒர்த்து தான். பாப்பா 78 ரூபா. இது என்னன்னு தெரில, ஏதோ கச்சோரி நினைக்கிறேங்க, பார்த்தாலே தெரியுது. சரிங்க, ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு. 2.9 கிலோமீட்டர் 78 ரூபா. யார் ரேப்பிடோ மட்டும் ஓட்டுறேன்னா ஓட்டர் இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா காசு அவ்வளோ இது பண்ண மாட்டான். ஆனால் ரேப்பிடோ மட்டும் நீங்கள் கன்சிடராக ஓட்டணுன்னு வச்சிங்களேன், 30 ரூபாலேருந்து 40 ரூபா, சில நேரத்தில் 60 ரூபாய்க்கு கூட எக்ஸ்ட்ரா காசு வருங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு இதில் ரேப்பிடோ கொடுக்குற காசே எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் சில கஸ்டமர்லாம் எக்ஸ்ட்ரா காசு போடுவாங்க. அதனால் நான் சொல்கிறேன். சரிங்களா? அதனால தான் ரேப்பிடோ மட்டும் ஓட்ட. இதுக்குள்ளே ஓட்டர் ஓட்டன்னு வச்சுங்க, அது அடிக்கிற சத்தத்திலே தலை வெடிச்சிரும். சரிங்க, இந்த அப்பார்ட்மெண்ட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கால் பண்ணி பார்க்கலாம். இங்கே உருத்துக்குன்னு வழி இல்லை. இப்படி உள்ளாமா அங்கே அது குத்துட்டு 100 ரூபா போட்டு விட்டாருங்க, 78 ரூபாய்க்கு. சத்தியம் செமங்க. 10:41க்கு ஃப்ளாட்டில் குத்தேன், 100 ரூபா போட்டு விட்டார். ஸ்க்ரீன்ஷாட்டு போடலாமா வேணால? நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுங்கள், நம்பிக்கை இல்லைன்னா இது பண்ணுறேங்க. ஏன்னா 100 ரூபா போட்டாங்க. நாங்கள் 2வது ஆர்டரு போட்டாங்க 59 ரூபா. அந்த சிக்னல்லேருந்து எடுத்துன்னு வந்தேன். சென்னை சென்ட்ரலுக்கு தான் போட்டுக்கிறாங்க, பார்சல் தான் 59 எடுத்துட்டேன். ஹலோ மேம், லொக்கேஷன் வந்துட்டேன் மேம். அயன் கடை இருக்குது வெளியிலேயே, அயன் கடை இருக்குது. நீங்கள் இந்த ஆர்டர் எடுத்துட்டோங்க. இது சிம் கார்டு தான். எங்கடா சிம் கார்டு? இதுதாங்க எடுத்துட்டேன். போய் கொடுக்கணும். 10 நிமிஷம் காட்டுது. 11 மணிக்கு முடிச்சிடும்னு போட்டுக்குது. பார்த்துக்கலாம் வாங்க. கொஞ்சம் இவங்க ஒரு லேட் பண்ணாங்க, பார்த்துக்கலாம் வாங்க. இப்படி தாருங்க இருக்கும். இதில் வந்து நம்ம 1200 எடுப்போம்லாம் தெரியாதுங்க. இது சும்மா நம்ம ஒரு என்ன சொல்லுவாங்க, அது இன்ஃபர்மேஷனும் அதுக்கு எக்ஸ்பிரிமெண்ட்டும். நம்ம இந்த பாரிஸ்குள்ளே ஓட்டினா, மற்றபடி சென்னையில் இதுமாரி ஓட்டினா எங்கே ஓட்டினா இதுமாரி கிடைக்கும்லாம் தெரியல. ஏன்னா இந்த பாரிஸில் மட்டும் தான் இதுமாரி போடுவாங்க. ரிச்சி சீட்டில் கூட ஓரளவுக்கு இதுக்கு ஒரு 70% ட்ரிபிளிகேனு, அந்த மயிலாப்பூர் ராயப்பேட்டெல்லாம் போடுவாங்க. இந்த அளவுக்கு வருமானு தெரியாது. ஆனால் பாரிஸு கொஞ்சம், இந்த சூளை பாரிஸு பெருமேடு இந்தமாரி இருக்கிறதுனால, கொஞ்சம் சவுகார்பேட்டை அதுமாரி இருக்கிறதுனால கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்க. நான் சவுகார்பேட்டில் தான் ஸ்டார்ட்டே பண்ணேன். நான் 2த்துக்கும் ப்ராட்வே எல்லாத்துக்கும் நடுவில் ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்குள்ளேயே ஓட்ட முடியும், அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு புரியும். நான் எதுக்கு இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன்னா, சில பேருக்கு அது புரியாது. ஓட்டுறவங்களுக்கு தெரியும், ரெகுலராக ஓட்டுறவங்களுக்கு. ஏன்னா நம்ம இதுமாரி தான் எடுத்து போட முடியும். ஏன்னா அது இந்த இத்தனை கிலோமீட்டர்லேயே அடங்கிடும் இதெல்லாம். ஏங்க அந்த ஆர்டர் கொடுக்கவே இல்லைங்க. அதுக்குள்ளே இன்னொரு ஆர்டர் இருக்குது, நெக்ஸ்ட் ஆர்டர் கைவசம் போட்டுக்கிறாங்க பாருங்கள். பிக்கப்பு வந்து 600 மீட்ரு அந்த கொடுக்குற இடத்துலேயே இருக்கும்னு நினைக்கிறேன் இது. சரிங்களா? இது ட்ராப்பு வந்து சூளை. $59. சரிங்க, இந்த ஆர்டரு கொடுத்துட்டேன். 59 தாங்க போட்டேன். இவனுங்க தாங்க ஒருத்தன் அப்படி இருப்பான், ஒருத்தன் இப்படி இருப்பானுங்க, ஒன்றும் பண்ண முடியாது.
சரிங்களா? அந்த ஆர்டருக்கு போகிறேன். எடுத்துட்டேன்ல அதா, இங்கே தான் பக்கத்துலேயே தான் இருக்குது. 500 மீட்ரு இப்படி ஓட்டுனுக்கும் போது அது எடுக்கிறதும் கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. அது அங்கே சென்ட்ரலில் இருக்கும்போதே போட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரே சரௌண்டிங்கில் கொஞ்சம் இவங்களுக்கு பொறுமையாக இருக்கும். ஒரு ஆர்டரை போட்டு விட்டு சீக்கிரமாக கேன்சல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதுக்குள்ளே ஓட்டுன்னு வரத்துக்கு அவன் செத்துருவான், அவங்களுக்கே தெரியும். போங்க போங்க, போத்தலுவா. அவ்வளோதாங்க, எடுத்துட்டேன். ஆனால் இந்த ஆர்டரை நிற்க வச்சுட்டேன். இங்கே உட்கார வச்சிட்டானுங்க 10 நிமிஷம். மேலேருந்து அவர் வரணுமா, அதனால் நீங்கள் ஏன் மேலே ஏறி வரணும், அதனால் நானே வந்துட்டேன், அதனால் லேட்டு. வந்தோடனே ரெடி பண்ணிக்கிறாங்க, அதனால தான் லேட்டு. அதை சொல்ல மாட்டுறாங்க. நீங்கள் மேலே ஏறி வந்து கஷ்டப்படுவீங்களேன்னா அதனால் நான் 1 நிமிஷத்தில் ஏறி போயிடுவேன். நீ கரெக்டாக இடம் சொன்னோன்னா 10 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டேன். இதுக்குள்ளே நிற்கிறதுக்குள்ளே நின்று பார்த்தவங்களுக்கு தெரியும். உடம்பு கிடம்பு டிஷர்ட்டு எல்லாமே நஞ்சிருதுங்க, தலைவலியாகுதுங்க. அவ்வளோதாங்க, ட்ராப் லொக்கேஷன்கிட்ட வந்துட்டோம். இங்கே தான் இருக்குது 3வது ஆர்டர் ட்ராப்பு. 77ங்க. இந்த ஆர்டருக்கு 80 ரூபா கொடுத்துட்டாங்க, 3 ரூபா டிப்ஸு. அதுக்கடுத்து ஒரு சாக்லேட்டும் எடுத்துக்கினேன். கடையில் ஃப்ரெண்ட்லேயே வச்சுருந்தாங்க. நான் சாக்லேட் எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்க அப்படின்னாப்புல. இந்த சத்யாமா ஆர்டர் வச்சு தான். டைம் பார்த்திங்கன்னா 11:20 23 ஏங்க இப்போ ஒரு 59 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டாங்க ஜூலைலேருந்து. அதுக்குன்னு இதுக்கு தான் போனோம், பாரிஸ்கிட்ட தான் போனோம். சரி, இங்கே டிராஃபிக்கு, செம டிராஃபிக்கு. 6 நிமிஷம் காட்டுது, 6 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். சரிங்களா, இது பிக்கப் எடுத்துகிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இங்கே எடுத்துட்டேங்க. இலவத்தவன் ரொம்ப நேரம் இது பண்ணிட்டாங்க. என்ன பண்ணானுங்க, போயிட்டு ஏற்கனவே காசு கொடுக்கணுமா, அந்த காசை கொடுக்கலையா, கேன்சல் பண்ணிட்டு வந்திருப்பேன் இவ்வளோ தூரம். ஏன்னா இதுக்கே ஒரு 10 நிமிஷம், 59 ரூபா ஆர்டருக்கு 10 நிமிஷம் வெயிட் பண்ணேங்க. வருத்துக்கு சொல்கிறேன். அதுக்கடுத்து இங்கே ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணேன். நீங்கள் ஒரு 850 ரூபா போட்டு அதை வாங்கிட்டு வந்துருங்கண்ணா, நான் வந்து காசு கொடுத்துட்றேன், இங்கே அப்படி ட்ராப்பில் கொடுத்துட்றேன்னா. சரி பார்த்து ப்ரோ, சீக்கிரம் டைம் ஆகக்கூடாது அப்படின்ட்டேன். வாங்கின்னு வரேன். ஏன்னா இந்த பாட்சோட ப்ரைஸ் 20,000 ரூபா பில்லு இருக்குது. என்ன ஏடா கூட பண்ணான்னா பாட்ச் எடுத்துன்னு போயிட்டு வீட்டில் வச்சிட வேண்டியதுதான். எனக்கு இது ரேப்பிடோ க்ளோஸ் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு. தலை போனோன்னே தான் எல்லாமே பண்ணுவியா? உன்னையா வச்சு செய்கிறாங்கன்னா என்னையா வச்சு செய்கிற? நான் ஒரு 59 ரூபா ஆர்டருக்கு 20 நிமிஷமாக வெயிட் பண்ணுவாங்க. பேமெண்ட் போட்டு விடுங்க, பேமெண்ட் போட்டு இது பண்ணிங்க. இப்போ உனக்கு இது நீ உள்ள அழகாக ஏசியில் உட்காந்து பார்த்தல, நான் வெயிலில் அவ்வளோ இது கஷ்டப்பட்டுன்னு வரேன். நீ கரெக்டாக போனன்ட்டு எல்லாமே பண்ணனா எனக்கு தான் டைம் வேஸ்ட்டு. திருப்பியுமா? அஜித் கருணா வரும். சரி எத்தனை போங்க, போட்டு விட சொல்லுத்தல. இல்லை உன் நம்பர் கொடு. ஏங்க 5வது ஆர்டர் 60 ரூபா. அது எங்கேருந்து எடுத்தோன்னா அங்கேயே, எங்கே குத்தணும் 4வது ஆர்டரு அங்கேயே பிக்கப்பு. அவரு தானா 60 ரூபா அங்கே வாங்கிக்கோங்க அப்படின்ட்டாரு. ட்ராப் கிலோமீட்ரு வந்து பார்த்தீங்கன்னா 1.2 செம்ம. ஆனால் எடுத்தது நல்லது. ஒரு 6 நிமிஷம் காட்டுது போத்துக்கு. நான் பார்த்துக்கலாம் வாங்க. வெயிலில் முடியாது தான், எங்கே வீடியோன்னு பண்ண வந்துட்டோம். அது ஒரு நாள் தான் நான் முச்சு விட்ருவோம். அதுக்கடுத்தது இதுமேட்டு இது எடுக்க தேவையில்ல. ஏன்னா இது பண்ணணும்னு இருந்துச்சு. இல்லை பாட்டும் கேட்டனாலும் பண்ணுவேன். உங்களுக்கு இது ஓகேண்ணா, இது நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணு. எங்கே 6வது ஆர்டரும் போட்டாங்க. இது கொடுக்கறதுக்கு இன்னும் 600 மீட்ரு இருக்குது. 600 மீட்ரு இருக்கும்போது 0 கிலோமீட்ரு பிக்கப்பு, ட்ராப்போ வந்து 0. ஏதோ அப்படி போட்டு இருந்துச்சுங்க. தாறு மாதிரி எடுத்துட்டேன் நான். அதுதான் இது பண்ண போயின்னுக்கிறேன். இதை கொடுத்துட்டு அதை எடுக்கலான்னு போயின்னுக்கிறேன். பார்த்துக்கலாம் வாங்க, அவங்க தானே போடுறாங்க. கொஞ்சம் இதுக்குள்ளே நீங்கள் ஓட்டணுன்ட்டு நினச்சின்னு வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிற மாரி இருங்க. பீஸ்ஃபுல்லானா என்ன நடந்தாலும்
கூலாக இருக்கலான்ட்டு பார்த்துக்கலாம் வாங்க. அப்போ தான் முடியும். இல்லைன்னு வச்சுங்க தலை வெடிச்சிடும். தலைவலி இந்த கொஞ்ச நேரத்தில் வெயிட் பண்ண முடியாது. என்னது அதுக்கடுத்தது லேட் பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா இது ஓட்டவே முடியாது இதுக்குள்ளே. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆர்டரே உங்களுக்கு புரிய வச்சிடும் இதுக்குள்ளே ஓட்டலாமா வேணாமான்ட்டு. இது 6வது ஆர்டரா என்னன்னு தெரில. எடுத்துட்டேன். தலைவலியாகிறானுங்க. நம்பர் சொல்கிறாயா? ஆனால் நம்பர் சொல்ல மாட்றாங்க. நம்பர் அங்கே கேட்டுக்கோ. ஒன்று சொல்லி புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டமாகுது. 6 நிமிஷம் போட்டுக்குதுங்க இங்கேருந்து 60 ரூபாங்க. ஆனால் இதுக்குள்ளே போய் எடுக்கிறது தான் பிரச்சனை. இவர் ஃபோன்லாம் எடுத்துட்டார். நல்ல வேலை இவர் ஃபோன் எடுத்துட்டார். ஃபோனில் குறை இல்லை, போயிட்டு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுல தான் இந்த ஆர்டரில் குறை. புரிய வச்சு தூக்கின்னு வரத்துக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. 6வது ஆர்டருங்க. சரிங்களா? ஏங்க 7வது ஆர்டரே அப்ரூவ் கொடுத்துட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுத்துக்கின்னு சென்னை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா வருதுங்க. 5 கிலோமீட்டருக்கு 100 ரூபா வருதுங்க. எத்தனை கிலோமீட்டருக்குன்னா 5 கிலோமீட்டருக்கு 100 ரூபா. சென்னை சென்ட்ரல்னு போட்டுருந்துச்சு, எடுத்துட்டேன். சென்னை சென்ட்ரலாக இருக்குமான்னு தெரில, ஆனால் சென்னை சென்ட்ரல் தான் போட்டுச்சு. நான் தெளிவாக படிச்சுட்டு தான் எடுத்தேன். ஆனால் 5 கிலோமீட்டர் போட்டுக்குதே. தோக்குது சென்னை சென்ட்ரலு. இங்கே எப்படி இது பண்ணாங்கன்னு தெரில. சரிங்க, இதை கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா கால் பண்ணோம். பத்மாவதி எலக்ட்ரானிக்கல்ஸ் இதோ தான் இருக்குது. 60 ரூபா தாங்க போட்டாங்க இந்த ஆர்டருக்கு. 1 கிலோமீட்ரு தான் பிக்கப்பு சேர்த்தா எப்படியும் ஒரு 1.5 கிலோமீட்ரு வரும், அவ்வளோதான். விட்டு கொடுக்குற மனசு சில பேருக்கு தான் இருக்கும் இந்த ஏரியாவில். ஏன்னா முரடு பிடிச்சி நிற்பாங்க. ஏன்னா நம்ம என்ன தப்பான ரூட்டில் வந்துட்டோன்னு வச்சுங்க, அப்படியே நிற்பாங்க. அதெல்லாம் பார்த்துக்கணும். விட்டு குத்து போல் துட்டு குத்து போயிடுவாங்க. அந்தமாரி தான். இப்போ 5 கிலோமீட்டர் காட்டுச்சு. அதுதான் எப்படின்னு யோசிச்சுன்னுக்குறேன். சென்ட்ரலுக்கு எங்கேயாவது அவுட்ரு, சென்ட்ரல்லையே அவுட்ரு. சரிங்க, அந்த ஆர்டர் எடுத்துட்டேன். ரொம்ப பெருசு தான். 120 ரூபா கொடுத்தாங்க, 106 ரூபாய்க்கு. சரிங்க, இந்த ஆர்டர் ட்ராப் லொக்கேஷனில் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இதுவும் கொஞ்சம் தலைவலி தான். மூட்டை கொஞ்சம் பெருசு. எத்தனை போகிறது இந்த ஏரியாவுக்குள்ளே எத்தனை போகிறேன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எத்தனை போகணும். ஏன்னா அது ஆடுது வேறு. சரிங்க, கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ட்ராப் வந்து 4.6 கிலோமீட்ரு. 6ஆ 7ஆன்னு தெரிலங்க. இந்தியன் டாபா இங்கே தான் நினைக்கிறேன். திப்பு சுல்தான். சரிங்க, இதுக்கு தான் நினைக்கிறேன். எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இந்த 7வது ஆர்டரு தானே. 7வது ஆர்டரு எத்தனை ஆர்டர் முடிச்சுண்ணா? 7வது ஆர்டரு குத்தாச்சுங்க. இதுக்குள்ளே தான் குத்தேன். திப்பு சுல்தான் கொரியர் கம்பெனி போட்டாங்க. திருப்பி ஒரு பார்சல் சூளையிலேருந்து எடுத்துன்னு வர மாதிரி. சூளையே வேணாம் எனக்கு அப்படின்ட்டு அதை எடுக்கலை நான். போய்ட்டு இங்கே எங்கேயாவது நிழலில் நிற்கிறேன். என்ன சின்ன ஆர்டர் எடுத்தாங்கன்னா மணி 1 ஆராய்ச்சிங்க. இன்னும் டைம் இருக்குது, பார்ப்போம் எவ்வளோ எடுக்க முடியுதுன்ட்டு. சரிங்களா? மணி 1, இன்னும் ஒரு 4 ஹவர் இருக்குதுன்னு நினைக்கிறேன்ல. 4 ஹவர் இருக்குது. 5 மணிக்கு தான் முடிப்பேன்னு போட்டுக்கிறேன்ல, சொல்லிக்கிறேன்ல. அதனால் இன்னொரு 4 ஹவர் இருக்குது. 8வது ஆர்டரு ஒன்று போட்டாங்க, சூளை. எடுத்துட்டேன். ஆனால் பாருங்கண்டா பட்ருத்து. எடுத்துட்டேன். பார்த்துக்கலாம் வாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. முடிச்சு விட்டாங்க. 76 ரூபா 77 ரூபா எவ்வளோ பார்த்தேன். சரி ஓகேன்னு எடுத்துட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா 7:09, 3 நிமிஷத்துலேயே போட்டாங்க. பெரிய பெரிய ஆர்டராக போடுறானுங்க இன்றைக்கின்னு பார்த்து. அதுதானே வாழ்க்கை. நம்ம எதை எதிர்பார்த்துன்னு இதுவாகிறோமோ அதை போட மாட்டாங்க. அதுக்கு அப்போ போட மாட்டாங்க. அது இல்லாத போது சும்மா இருக்கும்போது போட்டு தள்ளினே இருப்பாங்க. இப்போது ஒரு அண்ணனை பார்த்தேன், நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ணன் நாகராஜனாவோ ஏதோ சொன்னார். அவர்
காதில் கேட்கல, ஃபோனில் பேசியிருந்தேன் அப்போது. அவர் பார்த்தது சந்தோஷம். கேமரா ஆனும் பண்ண முடில, அது ஆன் பண்ணாலே ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாரி இருக்குவாங்க. அதனால் ஏக்கவா ஆமாண்ணா நான் தாண்ணா ஒயிட் கலர் ஹெல்மெட் வச்சு தான் கண்டுபிடிச்சேண்ணே அப்படின்னாரு அவர். கடை பேர் இருந்துச்சுன்னா ரேப்பிடோவில் கால் பண்ணுறோண்ணா. ஹலோ, லொக்கேஷன் வந்துட்டேன். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு இருக்குது. அதுதாங்க எடுத்துட்டேன். கரெக்டாக 1:32க்கு கொடுப்பேன்னு போட்டுக்குது. ஹெல்மெட்டை கைட்டி இது பண்ணுறது, ஹெல்மெட்டை கைட்டி போடுறதுக்குள்ளே தலைவலி ஆகுதுங்க. சாப்பாடு தான் அங்கே பேமெண்ட் வாங்கிக்கோன்ட்டாங்க. 76 ரூபான்னு போட்டுருந்துச்சு இந்த ஆர்டருக்கு. பார்த்துக்கலாம் வாங்க. 12 நிமிஷம் காட்டுது. இதுக்குள்ளே போயிட்டு வாங்கின்னு வரத்துக்கு தான் தலைவலி ஆகுதுங்க. பெட்ரோல் காலி ஆகாது இதில். எப்படியோ ஒரு 150 ரூபா தான் பெட்ரோல் குடிக்கணும்னு நினைக்கிறேன் மொத்தமாக. ஏன்னா 1 கிலோமீட்டருக்கு எங்கெங்கே போவோம். 2 கிலோமீட்ரு 3 கிலோமீட்டருக்கு 100 ரூபா, 70 ரூபா, 80 ரூபா. மேட்ச்சு 5 கிலோமீட்ரு போனேன். 5 கிலோமீட்டருக்கு 100 ரூபா, 120 ரூபா போட்டார் அவர். 106 ரூபா அந்த ஆர்டருக்கு, 120 ரூபா. இங்கே தாங்க அந்த சமோசா கடை பார்த்தேன். இந்த சந்து தான் நினைக்கிறேன். இங்கே தான் பார்த்தேன், இப்போ இருக்குதான்னு தெரில. ஏங்க 9வது ஆர்டரை எடுத்துக்கிறேன், அது கேன்சல் பண்ணுவாங்களான்னு தெரியாது. 100 ரூபா தான் போட்டுருந்துச்சு. ஆனால் ஓல்டு வண்ணாரப்பேட்டைன்னு போட்டுருந்துச்சு. 7 கிலோமீட்ரு எத்ததுலையே அதான் பெருசு. இதை வேறு ஒன்றும் கொடுக்கறதுக்கு 7 நிமிஷம் காட்டுது. சரி எடுத்துட்டேன். இருந்தாலும் 10 ரூபா எக்ஸ்ட்ரா 107 ரூபா இருந்துச்சு. 117 ரூபா கிட்ட கணக்கா. ஏங்க இந்த ஆர்டரு 8வது ஆர்டரு ட்ராப் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோங்க. ஏங்க 8வது ஆர்டரு குத்து மிச்சாச்சு. 9வது ஆர்டருக்கு போனோம். ஓல்டு வாஷர்மேன் போயிட்டு என்ன இதுன்னா, வண்டி விட்டேன். இப்படி விட்டு ஒரு 5 நிமிஷத்தில் போய்ட்டு எத்தனை வரப்பா. இங்கெல்லாம் வண்டி விடக்கூடாது, அவங்களுக்கு பார்க்கிங்லாம் கிடையாது. அவங்க பார்க்கிங்கில் அவங்க ஓனர், அந்த ஏரியா அந்த இடத்தோட ஓனர் வந்தால் கத்துவாங்க. அப்படியா, அப்போனா 6வது ஃப்ளோரோட இடம் எங்கன்னு சொல்லுண்ணா, அங்கே விடுறேன் அப்படின்னா. அவங்களுக்கு கிடையாதுப்பா, அவங்களுக்குலாம் நீ அப்படிக்கா போய் விடு அப்படின்னாரு. என் வீட்டுக்கு அத்துன்னு போகிறேன், அவங்க என் வீட்டுக்கு அத்துன்னு போகிறேன். போயிட்டு அவங்க வீட்டுக்கு தானே எடுத்து பண்ணுறேன், இதில் தானே இருக்கிறாங்க. பாருண்ணா விடுங்க. ரூட்டு எப்பயும் போல் மாறி போயிட்டேன், அதனால தான் இப்படியே போனேன். சரிங்க, இந்த ஆர்டருக்கு 22 நிமிஷம் காட்டுறது கொடுக்கறதுக்கு 120 ரூபாங்க இந்த ஆர்டரு. ஆனால் 7.2 கிலோமீட்ரு. இதுதான் நான் இன்றைக்கி காலையிலேருந்து எடுத்ததுலேயே பெரிய ஆர்டரு. கரெக்டாக 5 மணிக்குன்ட்டு முடிக்க முடியாதுங்க. அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஆர்டர் எடுத்துருந்தாலும், அதுக்கு முன்னாடி என்ன ஒரு ஆர்டர் எடுத்துருந்தோன்னா கரெக்டாக லேட் ஆகிடுது. ஏன்னா இந்த இடத்துல டைமு தான் கொஞ்சம் தலைவலியை. எப்படி முடியுதுன்னே தெரிய மாட்டுது. ஏன்னா நார்மல் ஏரியாலலாம் டைம் கரெக்டாக நம்ம நினச்ச மாரி சொல்லலாம். இதில் அப்படி முடிய மாட்டுது. ஒரு ஆர்டர் எடுத்தால் எவன் லேட் பண்ணுறானே தெரியும். ஒன்று ட்ராப்பில் இழுத்துடுறானுங்க, இன்னொன்று பிக்கப்புத்தில் இழுத்துடுறானுங்க. அப்படியே இங்கே எப்படியோ சாப்பிட முடியாது, முச்சு விட்டாங்க. போயிட்டு எங்கேயாவது சின்ன ஆர்டர் போட்டாங்கன்னா பார்ப்போம். அங்கே இப்போ ஒரு ஆர்டர் போட்டுக்கிறாங்க கரெக்டாக. சாப்பிட்டு மிச்சாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 2:40. அதை கொடுத்துட்டு நின்னேன். 2:30 மணிக்குள்ளே சாப்பிட்ருவேன்னு சொன்னால சாப்பிட்டேன். சாப்பிட்டு இப்போ தான் ஒரு ஆர்டரே போடுறாங்க. 65 ரூபா தான். எடுத்துட்டேன், பரவாயில்ல பார்த்துக்கலான்ட்டு. இது அதே தான் 1.6 1.6 ட்ராப்பு 65 ரூபா. எடுத்துட்டேன். நான் ரொம்ப நேரம் போடல, ஏன்னா நான் அங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டேன். ரொம்ப தூரம் இல்லை, 2 கிலோமீட்ரு தான். 2 கிலோமீட்டர்னால் கரெக்டாக வண்ணாரப்பேட்டை குத்தோன்னா கரெக்டாக இந்த இதுவாக வந்துட்டேன். ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலாக அது அப்படியே இறங்கி பிரிட்ஜ் இறங்கி வந்துட்டேன். அவ்வளோதாங்க, அது வாங்கிட்டேன். இதுக்கு 5 ரூபா டிப்ஸுங்க. பார்த்துக்கலாம் வாங்க.
ரூபா கொடுத்துட்டாங்க. 65 ரூபா ஆர்ட்ரு, 70 ரூபா கொடுத்துட்டாங்க. டைம் இன்னும் ஒரு 2 ஹவர் தாங்க ஆகுது. 2 ஹவரில் எவ்வளோ ஏர்ன் பண்ணுவோம்? இது கொடுத்துட்டு 2 ஹவர் இருக்கும். நான் அதுக்குள்ளே எதுனா ஆர்டரு போட்டாங்கன்னா அதையும் எடுத்துருவேன். சாப்பிட்றதுனால தாங்க ஒரு குழப்பமே. சாப்பிட்றணும், ஆனால் எங்கே நின்று சாப்பிட்டுன்ட்டு இந்த இதில் தெரிய மாட்டுது. எங்கேயும் காலியாக இருக்க மாட்டுது. எல்லாம் சொந்தம் க்ரௌடு. அதுவும் இல்லாமல் நிம்மதியாக சாப்பிட முடியாது. இங்கேருந்து அங்கே வண்டியை நவுத்து அங்கே நவுத்து இங்கே நவுத்து அங்கே நவுத்து அப்படின்னு இருப்பாங்க. அவ்வளோங்க, அது குத்துட்டேன் கரெக்டாக. அது குத்துட்டு நின்றுருந்தேன். கரெக்டாக எக்மூர் மெட்ரோவுக்கு போட்டுக்கிறாங்க. எக்மூர் மெட்ரோனா பொஷாவக்கம் கிட்டே போட்டுக்கிறாங்க. சூளை பொஷாவக்கம் அந்த இதில் 90 ரூபா ப்ளஸ் 20 ரூபா போட்டுருந்தாங்க. 110. இப்போ அந்த சந்துக்குள்ளே தாங்க பூரணும். தலைவலி சந்துக்குள்ளே. நாங்க பார்த்துக்கலாம். இன்னும் ஒரு 2 ஹவர் கஷ்டம்னு நினச்சிக்கோங்க. கஷ்டம் இல்லை, பண்ணோன்னு நினச்சிங்கன்னா நம்மளுக்கு ஒரு இதுவாகிடும். மனசு ஏற்றுக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம தான் இது. ஆனால் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு தாங்க இது. நிறைய பேர் ட்ரை பண்ணிக்க மாட்டாங்க. சரி, ஆனால் நிம்மதியாக போயிட்டு வந்துடலாங்க. நம்ம லாங் ஆர்டர் எடுத்துக்கிட்டு இதுக்கெல்லாம் கொஞ்சம் தலைவலிங்க. ஒரு 10 பேர் வெயிட் பண்ணணும், 10 பேர்கிட்ட நம்பர் வாங்கணும், 10 ஆர்டர்கிட்ட பேசணும். ஒரு ஆர்டருக்கே ரேப்பிடோவில் நாக்கு தள்ளிடும். இதுமாரி ஒரு 20-30 ஆர்டர், அதுவும் எந்த ஏரியாவில் ரேப்பிடோ நார்மலாக ஓட்டிடலான்னு கூட வச்சிங்களேன். இந்த ஏரியாவில் பாருங்கள், அது மோசம். தலைவலி பிடிச்சிது. இதுமாரிலாம் இருந்தால் வண்டியை கிச்சின்னு போனால் கூட கண்டுக்கூடாதுங்க. ஆஹா, நான் எங்கே போகக்கூடாதுன்னு நினச்சேன்னா அந்த சந்தில் தாங்க ஆர்டரு. அந்த மெல்லிஸாக ஒரு சந்து போவாங்க, ஒரே ஒரு பைக்கு போகிற மாரி, அந்த சந்துக்குள்ளே போகுதுன்னு நினைக்கிறேங்க. காயில் போட்ட ஒரே ஒரு பேட்டரியில் தான் வீடியோ எடுத்துனுக்கிறேன். எங்க முடிஞ்ச அளவுக்கு இந்தமாரி வீடியோ பண்ணி போகிறதுக்கு என் சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுமாரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நம்ம பண்ணி பார்க்கறதுக்கு எனக்கு யூஸ் ஆகும். இந்த சொன்னோம்ல, அங்கேயே சொன்னோன்னா இந்த சந்துக்குள்ளே தான். ஆப்போசிட்டில் வண்டி வந்துச்சு வச்சுக்கோங்க. காலி 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 ஜாலி காலி காலி ஜாலி வேலி. இதுக்குள்ளெல்லாம் பாருங்கள், கண்ணாடிலாம் எங்கே போகுது? ஏன்னா போனோமா, இப்போ ஏற்கனவே என் கண்ணாடி அப்படி தான் இருக்கும். இது வேறு. ரேப்பிடோவில் கால் பண்ணுறேன்னா கரெக்டாக அந்த சந்தில் கரெக்டாக ஃபார்ம் ஹவுஸ்ன்ட்டு இருக்குது. ஃபார்ம் ஹவுஸ் துர்கா டூல்ஸ் தெரு பேர் முதலி ஸ்ட்ரீட்டா? ஆமாம், சவுத்தர்ன் முத்து கடை நம்பரா? ஷாப் நம்பரா? நடந்து போகல, இங்கே பைக்கே வர முடியல. எப்படி நடந்து போகிறது? நான் இந்த பக்கத்துலேருந்து. ஆமாம், யூடியூப்பில் வீடியோ போடுவேன். கேமராவா? அவ்வளோங்க. இதுனா 12வது ஆர்டரா என்னன்னே தெரிலங்க. கொஞ்சம் அது 10வது ஆர்டர் லாஸ்ட்டாக எடுத்துருப்பேன். இது 11ஆவதுன்னு நினைக்கிறேங்க. இது 14 நிமிஷம் காட்டுது. பரவாயில்ல, நல்ல டைமிங் தான் இது. ரைட்டு, அங்கேருந்து ஆர்டர் எடுத்துன்னு வரணும்ல. ஒஷாக்கம் இது வேண்டாங்க, அது அவ்வளோ தூரம் எடுத்துருக்கக்கூடாது. நம்ம 7 கிலோமீட்டர் எடுத்துட்டோம். 4 கிலோமீட்டர். ஏன்னா 100 ரூபா காட்டுச்சு. 100 ரூபா ப்ளஸ் 20 ரூபா. 90 ரூபா ப்ளஸ் ஒரு 20 ரூபா காட்டுச்சு. 110 ரூபா. எதுக்கு விடணுன்ட்டு எடுத்துட்டேன். நம்ம அமௌண்ட் எடுக்க முடியாது. 1200 சில்லறலாம்
சும்மா அது கிட்ட வேணால் போகலாம். நம்ம 5:30 மணி வரைக்கும் ஓட்டுறோன்னா எடுத்துருவேன்னு நான் நினைக்கிறேன். 5:30 மணி வரைக்கும் ஓட்டல, 5 மணி வரைக்கும் தான் ஓட்டுறேன். பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்ட்டு. ஒரு நல்ல அமௌண்ட்டாக வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். காயிலேருந்து இந்த பிரிட்ஜில் 3 வாட்டி ஏறிட்டாங்க. எலிஃபண்ட் கேட் பிரிட்ஜில் இந்த சைட்லேருந்து ஒரு 3 வாட்டி, அந்த சைட்லேருந்து ஒரு 2 வாட்டி ஏறிட்டாங்க. லாஸ்ட்டு வாட்டி தான் நான் வேசார்படிக்கு பக்கம் போனதுனால ஏற முடியல. அது அந்த பக்கம் சுற்றின்னு வந்துச்சு. எங்கே சொன்னேன்னா பேசன் பிரிட்ஜுக்காக சுற்றின்னு வந்துட்டேன் சாப்பிடும் போது. மற்ற 2 வாட்டி இப்படி ஏறினா 2 வாட்டி இந்த பக்கம் தான் வந்தேன். அதுவும் ஆர்டர் எடுத்துன்னு ஒரு ஆர்டர் எடுத்துன்னு வந்திருப்பேன், ஒரு ஆர்டர் வந்து இங்கே வந்து எடுத்துருப்பேன். பரவாயில்ல, எப்படியோ 11வது ஆர்டரு வச்சிச்சு. நான் ரொம்ப தலைவலி, ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சுன்னா நம்ம வேறு எதுனா இது போட்டுக்கலாம். 200ரூபா 300ரூபா ஆர்டர்லாம் போட்டாங்க ரேப்பிடோவில் பார்சலு. ஒரு ஆசை இருந்துச்சு, நம்ம ஏன்டா உங்க இருந்து இது பண்ணேன். ஏன்னா அதுக்கடுத்து இதை இப்போ இது பண்ணிட்டேன்னா சொல்லிட்டேன்னா அதுக்கடுத்து இந்த வீடியோவை போட முடியாமல் ஆகிடும். சொன்னது செஞ்சிடணும். சரி, அதுதான் சொன்ன மாதிரியே செஞ்சாச்சு. ஏங்க இந்த மண்டபம் தாங்க வருஷாகத்தில் சொன்னார் அவர். கீழ்ப்பாக்கத்துக்கு போடுறாங்க. இங்கேருந்து 67 ரூபா தான். நல்லாங்க வித்தாச்சு. கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. 3:30 கொடுப்பேன். அவர் மண்டபம்னு சொல்லி அனுப்பிச்சார். மண்டபம் சொன்னதுக்கு அடுத்தது இங்கே வந்து பார்த்தா மண்டப பக்கத்தில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டு அப்படின்னு போட்டுக்கிறாங்க. இப்போ போட்டாங்க நுங்கம்பாக்கத்துக்கு 76 ரூபா ப்ளஸ் 10 ரூபா, 110 ரூபா தாங்க கொடுத்தாங்க அதுக்கு, இந்த ஆர்டருக்கு. அதுதான் சொல்லிடுறேன், எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கல. அவங்க போட்டு விட்டு என்கிட்ட லைட்டாக இது பண்ணுற மாரி. நாங்கள் அது மாதிரிலாம் பேசக்கூடாது மேம். அவர் எனக்கு மண்டபம்னு சொல்லி அனுப்பிச்சார். நான் மண்டபத்தில் தான் இருக்க முடியும், சொன்னதை தான் கேட்க முடியும், நீங்கள் உங்களை பார்க்கல அப்படின்னு. அப்படியா? இல்லையே, நான் தானே போட்டேன், நான் தானே புக் பண்ணேன். அவர் எனக்கு சொல்லி கொடுத்தது தானே மேம் நான் கேட்க முடியும் அப்படின்னாரு. சரி சரி அப்படின்னு, எங்கே இருக்கிறீங்க வாங்க அப்படின்னு. அதாங்க 12வது ஆர்டரு எடுத்துட்டோம். 12வது ஆர்டரு எப்படின்னா போயிட்டு இதில் தான் போய் பாரிஸ் உள்ளே போயிட்டு சூளைக்கு திருப்பி எடுத்துன்னு வரணும். அந்த பக்கம் தான் போடுறாங்க. நான் என்னங்க பண்ணுறது, 80 ரூபாண்ணா. சரி பார்த்தோன்னே தூக்கிட்டேன். ஒரு 10 நிமிஷம் சும்மா இருந்துட்டேன். என்ன பண்ணுறது, சரி எடுத்துட்டேன். ஆர்டர் போடுறாங்கன்னா பார்சல் போடுறாங்க, குறையில்லாமல் போடுறாங்க. ஆனால் அவுட்ரு எல்லாம் போட்டுடுறாங்க. அதுக்கடுத்து ஆளுங்க வர மாரி ஆர்டர் போடுறாங்க. அதெல்லாம் நம்ம எடுக்க மாட்டோம்ல. சவுகார்பேட்னால இந்த கோயில் தான், இந்த ஒயிட் கோயிலை பார்த்துடணும். இந்த ரைட் எடுக்க முடிஞ்சிச்சுன்னா ரைட் எடுக்கணும், இல்லைன்னா போய்ட்டு யூட்டர்ன் வச்சுன்னு தான் வரணும். தலை எப்படி போகிறேன், போலீஸே பார்க்குறாங்க. புழியுதுங்க, கரும்பு மாரி சக்கையாக புழியுது வேர்வையை. அதாங்க இந்த ரைட்டு விட்றா அஜித்து. ஏன் இந்த ரைட்டு கொடுக்கலன்னு தெரியலையா? ஹலோ அண்ணா, ரேப்பிடோவிலேருந்து கால் பண்ணுறேண்ணா. லொக்கேஷன் வந்துட்டேண்ணா. கரெக்ட், குட் லக்குன்ட்டு ஒரு கடை இருக்குண்ணா, அங்கே தான் இருக்கிறேன். நின்றுக்கிறீங்களா? இதோ ஃபோன் பேசினுக்கிறீங்களா? ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தேன். தோ அப்படியே வரேன் பாருங்க. ஒயிட் கலர் ஹெல்மெட்டு. ஹலோ, அதோ ராப்பிடவா? பார்த்துட்டேன். கேட்டுச்சு.
பேமெண்ட் யாருண்ணா? பேமெண்ட் யார்? சரிண்ணாக்கும். செத்துட்டுங்க. இந்த சந்தில் தாங்க ஒரு வாட்டி மாட்டினேன். லாஸ்ட்டில் வர சொன்னாங்க. செத்துட்டேன். இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த இதுலேயே ஃபோன் பேசின்னு போகிறான் பார்த்தீங்களா, அவன் தான். ஐயோ ஏதோ ஒரு லைனுங்க. கோயிலா? அப்படியே நீங்கள் லைட்டாக போனீங்கன்னா நான் அங்கே போயிடுவேன். கொஞ்சம் போகா. ஆ அப்படியே. சரிண்ணா. நான் நிற்கிறத பார்த்துட்டு கால் மேலே ஏற்றிடுவாங்களா? ஐயோ வேணுங்க, வேண்டவே வேண்டாம். இன்னும் பெரிய ரோடுக்கு போனால் கூட பரவாயில்ல. சார்ண்ணா போகலாம்லண்ணா? வாட்டியா 5வது வாட்டியான்னு தெரிலங்க இந்த பிரிட்ஜில் இன்னையோட. அந்த பக்கமும் வந்தாச்சு, இந்த பக்கம் வந்தாச்சு. அழுத்து போயிடுச்சு. எப்பவுமே லெஃப்ட்டு தான் எடுத்துன்னு போவேண்ணா. இப்போ இந்த இதில் வந்தது ரைட்டு. இப்போ இந்த ஒரு ஆர்டரில் ரைட்டில் போகணும். ரைட்டில் டிராஃபிக்காக இருக்கிற மாதிரி காட்டுறா போல். பார்க்கலாம், வாங்க பார்த்துக்கலாம். இப்போ கொடுத்துட்டு அங்கேருந்து ஒரு ஆர்டர் போடணும். டைமு 4:15 ஆகுது. எடுத்துன்னு வரணும். சரிங்க, இதை கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஹலோ, ரேப்பிடோவில் வந்து கால் பண்ணுறோமா? கரெக்டாக அந்த அமீர் ட்ரேடர்ஸுன்ட்டு இருக்குது. ஏங்க 13வது ஆர்டர் எடுத்துட்டேன். சாரி, டைம் பார்த்தீங்கன்னா 4:33ங்க. இந்த ஆர்டர் அமௌண்ட் வந்து 70 ரூபா. இதில் சந்தோஷம். ஃபோனில் சார்ஜ் வேறு இல்லைங்க, அதனால தான் 13% தான் இருக்குது. இதை வச்சு தான் எத்தனை போய் கொடுக்கணும். அதுதான் சரி பார்த்தோன்னே ஒரே ஒன்று போட்டாங்க. எக்ஸ்ட்ரா காசுலாம் இல்லை. ஜூலை 3 கிலோமீட்ரு தான். பிக்கப் வந்து 850 மீட்ரு, 900 மீட்டருன்னு வச்சுக்கலாம். ட்ராப்பு வந்து எலிபன் கேட்டுன்னு போட்டுருந்துச்சு. தொங்க விட்டு ரொம்ப தொங்கம் இல்லை. இப்போ தாங்க சாப்பாடே சாப்பிட போகிறா போல நினைக்கிறேன். சரிங்க, இப்போ சார்ஜ் ஏறுதுங்க. ஆனால் இப்போ ஏறி இப்போ ஒரு பிரயோஜனமும் இல்லை. முடிய போகுது. 13% இருக்குது. இந்த கேபிள் மாற்றிடணும். இப்போ இந்த சனி ஞாயிறில் கேபிள் போயிடுச்சு. அது என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே ஒரு பக்கம் இது தள்ளி ஒரு பக்கம் உள்ளுக்குள்ளே இதுவாகிட்டுருக்குது. இந்த ஆர்டரு ஒரு 12 நிமிஷத்தில் கொடுப்பேன்னு போட்டுக்குது. டைம் ஆகிடுங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சு கடைசி ஆர்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். 13வது ஆர்டரு தான். 4:54 கொடுப்பேன்னு போட்டுக்குது. இங்கே கடைசி ஆர்டர் கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. அங்கேருந்து வந்துட்டேன். ஏன்னா அதுக்குள்ளே நிற்கக்கூட முடியல. அதுக்கடுத்து நம்ம சமோசா கடை ஒன்று பார்த்தோன்னு சொன்னோம்ல, அதில் வந்து ஷார்ட் அப்படியே போவோம். சாப்பிட்டு போயிட்டு அப்படியே ஒரு நீங்கள் சொல்லுவோம். முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்தமாரி வீடியோ எடுக்கிறேன். உங்களுக்கே தெரியும், இந்த பாரிஸ்குள்ளே ஒரு நாள் ஓட்டி இந்த ஆர்டர் எடுத்து ஓட்டுறதே ரொம்ப தலைவலி பிடிச்ச வேலை. இது இருக்கிறா போல் சமோசா கடை. சரிங்க, நான் வீடியோ வண்டி அப்படி விட்டுட்டு சமோசா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். அவ்வளோதாங்க, இந்த நாள் முடிச்சுக்கலாம். ஏன்னா ஃபோனில் 5% தான் இருக்குது. நான் உங்களுக்கு இது சொல்லிடுறேன், சரிங்களா? எனக்கு கரெக்டாக எத்தனை ஆர்டர் ஓட்டிக்கிறீங்கன்னா டைம் 5:46 ஆயிடுச்சு. ஏன்னா சமோசா கடையில் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு ஒரு தினேஷ் பிரதர்னு போட்டார் ஒரு அண்ணன் பார்த்தேன். அவர் கூட பேசியிருந்தேன்.
அவரோட இதுவெலாம் ஷேர் பண்ணியிருந்தார். நான் இதுமாரி அவரும் ஏதோ மற்ற அவரோட இதுவெலாம் சொல்லியிருந்தார். அதுக்கே டைம் ஆயிடுச்சு. 13 ஆர்டர் எடுத்தோம். 1200 ரூபா லாஸ்ட்டாக முடிச்சது பாருங்கள். எத்த ஆர்டர் பாருங்கள். 4:32க்கு எடுத்துக்கிறோம். சரிங்களா, 1020 ரூபா எடுத்துக்கிறோங்க. இதில் டிப்ஸ்லாம் பார்க்கணும். சரிங்களா, ஏன்னா கம்மியாக தான் நம்ம 1200 ஓட்டுவோம். ஆனால் இன்றைக்கி எப்படியோ ஒரு 150 ரூபா பெட்ரோல் ஆகிருக்கும், அவ்வளோதான். டிப்ஸு வந்து வேணாம், நான் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை அப்படியே டோட்டலாக போடுறேன். 70 ரூபா, 80 ரூபா, 70 ரூபா ப்ளஸ் 80 ரூபா ப்ளஸ் 110 ரூபா ப்ளஸ் லாஸ்ட்டாக ஒரு ஆர்டர் எடுத்தோம்ல, அது நான் இதில் வராது. 70 ரூபாங்க. டோட்டல் ஓட்டுது பார்த்திங்கன்னா 1075 ரூபாய்க்கு ஓட்டிக்கிறாங்க. இதில் வந்து பெட்ரோல் வந்து ஒரு 150 ரூபா கழிச்சிக்கலாம். மைனஸ் ஒரு 9 ரூபா, 916 ரூபா எடுத்துக்கிறாங்க. காலையில் 10 மணிலேருந்து ஓட்டி கரெக்டாக 10 மணிலேருந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேட்டு போதும். 10 மணிலேருந்து ஓட்டி கரெக்டாக எத்தனை மணிக்கு முடிச்சுக்கிறேன்னா 5 மணிக்கு முடிச்சுக்கிறோம். இருக்கிற டிராஃபிக்கு இருக்கிற கஷ்டத்தில் நம்ம எப்படியோ ஒரு 900 ரூபாய் ஏர்ன் பண்ணிக்கிறோம். இதில் ஒரே ஒரு டஃப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்ணி எடுக்காதது தான் கொஞ்சம், அதுதான் தலைவலி. மற்றபடி இதில் எனக்கு கஷ்டம் தெரில. டிராஃபிக் இருக்குது தான், அது நம்மளுக்கு பழகிடுச்சு. இதோட இதுலாம் நான் சம்டைமில் பார்த்துக்கிறேன். இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு இடத்துல அப்படியே பிளாக் ஆகி எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/4 ஹவர்கிட்டலாம் நின்றுக்கிறேங்க. அதனால் அது அந்த அளவுக்குலாம் எனக்கு மோசமாக இருந்தில்ல. இது இப்போ இல்லை, நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து சொல்கிறேன். நான் அப்போல்லாம் ஓட்டுவேன்ல, அப்போல்லாம் மாட்டிக்கிறேன். அதனால் எனக்கு இதுவாக வந்தில்லை. ஆனால் கண்டினியூஸாக ஓட்டும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு நம்ம வெளியில் எப்படியோ போயிடுவோம். அதுக்கான ஒர்த் ஆர்டர் தான் எடுத்துருப்போம் மோஸ்ட்லி. இப்போது இந்த பாரிஸ்குள்ளே வரோன்னா வெயிட் பண்ணுறோம் எங்கேயாவது நிம்மதியாக. அதுக்கான ஒர்த்துக்கு ஏற்ற மாரி தான் ஒரு 200 ரூபா 300 ரூபாய்க்கு வெயிட் பண்ணலாம். இங்கே இல்லை, இன்றைக்கி எடுத்தது 79 ரூபா 70 ரூபா ஆர்டருக்கு இன்றைக்கி ஃபுல்லாக வெயிட் பண்ணியிருந்தோம். பார்த்தீங்களா, அதுமாரி தான். பாருங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை போட்டேன். என்னால் ஒரு 1070 ரூபா கிட்ட தான். டிப்ஸ் இல்லாமல் 1020 ரூபா, டிப்ஸு சேர்த்தா ஒரு 1070 ரூபா கிட்ட வந்துக்குதுங்க. அவ்வளோதாங்க, அதுதாங்க டிஃப்ரெண்ட்டு. இதில் வேறு அது 150 ரூபா பெட்ரோல் போயிட்டுருக்கோம். இதே இவி வண்டிலாம் வச்சுருந்திங்கன்னா இதுக்குள்ளே கூட ஓட்டலாம். அவங்களுக்கு அந்த பெட்ரோல் கூட இது சேவ் ஆகிட்ருக்கோம். அப்படியே எப்படியும் நீங்கள் கரண்ட்டு போட்டால் அந்த 70 ரூபா கழிச்சிங்கன்னா கூட ஒரு 1000 ரூபா உங்களுக்கு வரலாம். ஏன்னா இதில் கிலோமீட்டர் ரொம்ப போகிறதில்ல. ஒரு 120 130 போகிற மாரி ஒரு இவி இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அது பெஸ்ட்டாக இருக்கும் இந்த பாரிஸ்குள்ளே ஓட்டுறதுக்கு. எப்படியோ இன்றைக்கி பாரிஸ் சீரீஸு வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு.